ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மாதிரி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா அவங்கள போட்டு திட்டிகிட்டு இருப்பான். இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா அவனோட ஆஃபீஸ் மேனேஜர் அவனை திட்டிருப்பாங்க. அது உங்கள்கிட்ட சொல்லி மேனேஜரை திட்டிட்டு இருப்பான். இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சம்மந்தமெல்லாம் பிக் பாஸில் சண்டை போட்டிருப்பாங்க. யாரோ அது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான். இன்னொருத்தன் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கும். அது உங்கள்கிட்ட புலம்பி கேர்ள் ஃப்ரெண்டை திட்டிருப்பான். இந்த மாதிரி சர்க்கிள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் செத்தீங்க. வெல்கம் பேக் டு வீடியோ. இந்த ஒரு சேனல்லேருந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேட்டு கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். திஸ் வீடியோ அபவுட் பாசிட்டிவ் மைண்ட் செட். எப்படி நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்கிறது. ஃபஸ்ட் திங் என்னென்னா, ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன், நாட் ப்ராப்ளம். Positive mind people spend less time complaining and more time finding ways to move forward. ஒரேடியாக சொல்லிட்டேன், ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன், நாட் ப்ராப்ளம். நாட் ஃபெயிலியர்ஸ் இல்லை, நாட் ப்ராப்ளம். ஓகேங்களா? நீங்கள் சிம்பிளாக நான் ஒரு தமிழில் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். நான் இப்போ ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீட்டுக்கு போகணும், ஆர் எங்கே வேணால் நீங்கள் போகணுன்னு வச்சுக்கோங்க. வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போகணும், இல்லை ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகணும், இல்லை ஆஃபீஸ்லேருந்து வேறு யாராச்சும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஜஸ்ட் இமேஜின். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு நீங்கள் டெய்லியும் ட்ரெயினில் தான் போவீங்க. அந்நேரம் பார்த்து ட்ரெயின் ரன் ஆகலை. எந்த ட்ரெயினும் ரன் ஆகலை. ½ இதுக்கு முன்னாடி நாளில் ½ ஒரு வாட்டி ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து ட்ரெயின் ரன் ஆகலை. அப்போ எப்படி நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்க? பஸ்ஸில் போகலாம், ஆர் ஆட்டோ, கேப் அப்படின்னு போகலாம். ஆனால் நீங்கள் எதுலையுமே முன்னாடி போனது கிடையாது. பஸ்ஸில் உங்களுக்கு ரூட்டு தெரியாது. பஸ் 2 பஸ்ஸு மாறி போகிற மாதிரி இருக்கும். அதனால் பஸ் ரூட் உங்களுக்கு தெரியாது, பஸ் எங்கே போய் ஏறணும் தெரியாது. அது மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வரும். நீங்கள் ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் கண்டுபிடிக்கணும். நான் எந்த இடத்துக்கு போய் என்ன பஸ்ஸை ஏறுனா எங்கே போய் இறங்கணுமோ அதை அங்கே இறங்குவேன் அப்படின்னு நீங்கள் ஃபைன் பண்ணிட்டா மட்டும் போதும். அந்த சொல்யூஷன் நீங்கள் ஃபைன் பண்ணிட்டா போதும். நீங்கள் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடலாம். தட்ஸ் ஆல். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு சொல்யூஷன் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. மற்ற ஸ்டெப்பு எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் தெரிய வந்துடும். செகண்ட் திங் ப்ராக்டிஸ் கேலரிட்டி டெய்லி. இந்த விஷயத்தை நான் சிம்பிளாகவே சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஆர் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஒரு தேங்க்யூ, ஒரு ஜென்டில் ஸ்மைல் பண்ண பாருங்கள். அவங்களோட பேர் சொல்லி தேங்க்யூ சொல்லி பாருங்கள். அது ஒரு ப்ராக்டிஸாக ஆகிக்கோங்க. யாரானாலும் சரி, அவங்க நேற்று திட்டிருப்பாங்க, உங்களை அசிங்கமாக திட்டிருப்பாங்க நேற்று. எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு பென் கொடுக்குறதாகட்டும், இல்லை பென் சைட்லேருந்து எடுத்து கொடுக்குறதாகட்டும், அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ் பார்த்து அவங்களோட நேம் சொல்லி தேங்க்யூ சொல்லுங்கள். ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஜென்டில் ஸ்மைல் அது பண்ணால் போதும். அவங்க உங்களை கொஞ்சம் மதிப்பாங்க. ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப் கிடைச்ச மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் மைண்ட் செட் சீஸ் மிஸ்டேக் ஆஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் க்ரோத். ஃபெயிலியர்ஸ் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபெயிலியர் வந்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே நினச்சிட்டே இருப்போம், என்னடா இப்படி நடந்துச்சு, நம்ம இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு. அதுவே உள்ளே ஒரு ரொட்டேஷ்னலாக நம்ம தாட்ஸ் போயிட்டே இருக்கும். இப்படி பண்ணிடக்கூடாது, இது மாதிரி பண்ணியிருக்கலாமே, இது மாதிரி பேசியிருக்கலாமே, இது மாதிரி விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஃபெயிலியர்ஸ் நம்ம நெகட்டிவாக இன்செர்ட் பண்ணியிருப்போம். அதுவே நீங்கள் பாசிட்டிவாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃபெயிலியர்ஸ் நடக்கிறது நேச்சர் தான். அது ஃபெயிலியர்ஸ் மூலமாக நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். அதே நேரத்துலேருந்து ஃபெயிலியர்ஸ் வந்தால் நிறைய பேர் ரொம்ப பேக்கில் போய் இப்படிலாம் நடந்துச்சு, நான் இது மாதிரி இது ட்ரையே பண்ண மாட்டேன், எல்லோரும் கேலி பண்ணுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இந்தமாதிரி விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப என்னை திட்டுறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கேலி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபார்வர்ட் போகாமல் ரொம்ப பேக்வேர்டாக போயிடுவீங்க. ஃபெயிலியர் எல்லாருக்குமே நடக்கும். அது நேச்சர். யாராக இருந்தாலும் சரி, ஃபெயிலியர் எல்லாருக்குமே நடக்கும். அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஃபெயிலியர்ஸ் எல்லாருக்குமே நடக்கும். அதில் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணணும், என்ன நம்ம ஃபைன் பண்ணாமல் விட்டோம், அது கரெக்டான ஃபைன் பண்ணாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் ஃபெயிலியர்ஸ் தவிர்க்கலாம். ஆனால் ஃபெயிலியர்ஸு எல்லா இடத்துலையும் வரதான் செய்யும். மீண்டும் சொல்கிறேன், நான் ஃபெயிலியர்ஸ் எல்லாருக்குமே வரதான் செய்யும். அது ஒரு லெசனாக நமக்கு எப்பவுமே இருக்கும். அதில் என்ன நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபைன் பண்ணி பாருங்கள். தென் சூஸ் யுவர் சரௌண்டிங் வைஸ்லி. நீங்கள் சுற்றி இருக்கவங்க
பீப்புள் வந்து அவங்களோட மைண்ட் செட்டை எப்படி நீங்கள் வந்து பாருங்கள். நான் ஜட்ஜ் பண்ண சொல்ல, எல்லாருமே வந்து ஜென்யூனாக வந்து ஜட்ஜ் பண்ணி தான் ஆவாங்க. அது வந்து யாராலையும் வந்து செல்ஃபாக வந்து தடுக்க முடியாது. நம்ம வந்து சுற்றி நடக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நம்ம ஃபாலோ பண்ணுற பேஜஸ், நம்ம என்ன மாதிரி இன்ஃப்ளூன்சரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம், ஆர் நம்ம பேசுகிற ரெகுலராக வந்து டெய்லியும் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்காங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொஞ்சம் தள்ளிவது ரொம்ப நல்லது. அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் அவனை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து மாற்ற ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் இருக்கீங்களோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கீங்களோ, என்ன மாதிரி ஒரு பேஜஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ, ஆர் எந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ்லாம் நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கிறீங்களோ, அந்த ஒரு தாட்ஸ்லாம் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நம்மளும் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரிங்க், ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து நான் வந்து அது தப்புன்னு சொல்லலை நான். ஆனாலும் ஹெல்த்துக்கு இஷ்யூவாக வந்து நிறைய விஷயத்தை வந்து ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம சர்க்கிளாக இருக்கும் அப்படின்னா அந்த பழக்கம் நமக்கு வரதான் செய்யும். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப லக்கி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட்டட், நான் எது தப்பு செஞ்சாலும் வந்து எனக்கு சொல்லுவாங்க, மோட்டிவேட்டட் தாட்ஸ் இருப்பாங்க, மைண்ட் செட்டாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் யூ ஆர் லக்கி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மோர்லி எனக்கு லக்கியாக பட்டிருக்காங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து லக்கியாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து ரொம்ப வந்து பேடாக தான் இருப்பாங்க. அந்த சர்க்கிள்லேருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களை நீங்களே மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட்டு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு கேளுங்க. யூஸ் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து பேசிக்கோங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம நேச்சுரல் மைண்டே வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு மைண்டு. நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் வந்து பண்ணலான்னு நினச்சாலும் இப்படி நடந்துருமோ வந்து தாட் வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும். நம்ம பாசிட்டிவ் நினச்சாலும் வந்து அது வந்து உடனே வந்து சஸ்டெயின் ஆகாது. முக்கியமாக வந்து சஸ்டெயின் ஆகுதான் சொல்லணும். கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், திருப்பி வந்து அந்த பயம் வந்து ஆரம்பிச்சிடும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு நமக்குள்ளேருந்து நம்மளே வந்து சொல்லிப்போம். நான் ஜிம் போவேன், நான் வந்து இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து ரொம்ப படித்து முடிப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ரொம்ப வந்து பாசிட்டிவ் நான் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்க ஒருத்தர் இருப்பான்ல, அவனை நீங்கள் நம்ப வச்சாதான் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ரொம்ப நம்பி அந்த விஷயத்தை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்களே வந்து ஒரு டவுட்டில் நான் பண்ண முடியாது, இதில் வந்து எனக்கு தப்பாக படுது, உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து பாசிட்டிவாக பேசணும். அது பேச நேரம் இல்லை. நான் எப்படி என்குள்ளேயே நான் பேசிக்க முடியும்? நான் எனி டைம் வந்து ஃபோன் தான் நோண்டிட்டு இருப்பேன், எனி டைம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பேன், எனி டைம் வந்து நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் இருப்பேன், எனக்கு ஒர்க் இருக்கும், எனக்கு வந்து நான் தூங்கிடுவேன் நைட்டானா அப்படின்னு எந்த ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆனால் சில நேரத்தில் வந்து நீங்கள் வந்து தனியாக இருந்து அந்த ஒரு தாட்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பாசிட்டிவ் தாட் வந்து உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்க அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க நெகட்டிவ் மைண்ட் செட்டை வந்து உடச்சி இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து கொண்டு வர முடியும். ஸ்டேபிளாக வைக்க முடியாது, நாம் நினச்சா மட்டும் தான் வந்து ஸ்டேபிளாக வைக்க முடியும். என்னால் பண்ண முடியும்னா என்னால் பண்ண முடியும். பாசிட்டிவாக நீங்கள் பேசினா பாசிட்டிவாக நீங்கள் வந்து இருப்பீங்க. நீங்கள் நெகட்டிவாக பேசுனீங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆவீங்க. தட்ஸ் ஆல். நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து பாசிட்டிவாக நினச்சிட்டு நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சா எதுவுமே வந்து ரிசல்ட் எதுவுமே வராது. ஒரு 85% ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அதுக்கான ஒரு 5% ஒரு ஆக்ஷன் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். 5% ஒரு ஆக்ஷன் மட்டும் போட்டும். மைண்ட் செட்டை ரொம்ப வந்து முக்கியம். ஆக்ஷன் கொஞ்சம் போட்டாலே போதும். அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தாலே போதும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓப்பு வரும். தேர்ட் ஸ்டெப்லேருந்து அந்த ஓப்புலேருந்து தாண்டி என்னால் இப்போ எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஆள் மனசில் ஒரு நம்பிக்கை வந்துடும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.